வெற்றிக் கழகத்தின் முதல் தேர்தல் பிரச்சார பயணத்தை விஜய் திருச்சியில் இன்று துவங்க இருக்கிறார். அது பற்றிய நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் நம்முடன் பேசுவதற்காக தாவேக்காவிலிருந்து வழக்கறிஞர் அறிவழகன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்பயும் போலுமே விஜய் சாருக்கு இன்னைக்கு திருச்சியில உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருது. இதற்கு முன்னதாக நம்ம நிறைய அரசியல் விமர்சகர்கள் கிட்ட பேசணும். அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, சனிக்கிழமை மட்டும் அவர் மாவட்ட வாரியா போய் பேசுவது மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது, அது வாக்குகளா மாறாது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஏன் தொகுதியா போலன்னா அவருக்கு இருக்கக்கூடிய மாஸ் குறைஞ்சிரும்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுப்பப்படுது. தாவேக்காவ் சார்பா இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? வீரர்களின் கோட்டம் என்று சொல்லப்படக்கூடிய திருச்சி மாநகரில் திருச்சி மாவட்டத்தை சார்ந்த மக்களையும் கழக தொண்டர்களையும் சந்திப்பதற்காக தேர்தல் பிரச்சார பயணத்தை திருச்சியிலிருந்து துவங்கியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்தது பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பல்வேறு நிறுவனங்களிலே வேலை செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய அலுவலகங்களுக்கு போவதற்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருப்பதற்காகத்தான் அவர் விடுமுறை நாளை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு திருச்சியிலிருந்து தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சியினர் தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த கட்சி எப்படியாவது அழிந்துவிடும், அதை விழுந்துவிடும் என்று இவர்களாக தன்னுடைய மன எரிச்சலை உளவியல் ரீதியாக அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த பயத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. தமிழகம் முழுவதும் தமிழ்நாட்டினுடைய 8 திக்கிலும் 16 கோலங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அதன் தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் திருச்சியிலிருந்து நடைபெறக்கூடிய இந்த பிரச்சாரத்தை தன்னுடைய தொலைக்காட்சிகளில் இன்றைக்கு அதன் முன்னால் உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழகத்தில் 2026 ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாக இந்த திருச்சியிலிருந்து இன்றைக்கு தலைவர்கள் தொடங்கக்கூடிய இந்த பிரச்சார பயணம் இருக்கிறது. இங்க பார்த்தீங்கன்னா காலை 4 மணியிலிருந்து இளைஞர்களும் மாணவர்களும் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கட்சியிலிருந்து அவர்கள் விலகி கொண்டு வந்து இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, படித்தவர்கள், வேலையிலே உள்ளவர்கள் அனைவரும் அவர்களுடைய விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பிரச்சார பயணத்தில் அவர் என்ன பேசப் போகிறார், அவரால் விடிவை ஏற்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். சொல்லுங்க சார். சார், விஜயோட பிரச்சார பயணத்திற்கு ஏற்கனவே போலீசார் நிறைய நிபந்தனைகளை வழங்கியிருந்தாங்க. இப்போ 10:30 மணிக்கு திருச்சியில அந்த பகுதியில பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ நேரம் கடந்து விட்டது, 11:30 மணி ஆயிடுச்சு. இப்போ லீகலா ஏதாவது ப்ராப்ளம் வருமா நேரம் கடந்து பிரச்சாரம் செய்யும் போது? இல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது. அதாவது ஏற்கனவே திருச்சியில இந்த பொதுச்செயலாளர் போலீஸ் நோட்டிஃபை பண்ணக்கூடிய இடங்கள்லாம் நாங்க கேட்டோம். அவங்க எந்தெந்த இடங்கள்லாம் அரசியல் கட்சிகளுக்கு பிரச்சாரம் பண்றதற்கு, போராட்டங்கள் நடத்துவதற்கு, நிகழ்ச்சி நடத்துவதற்கு தகுதிகளோ அந்த இடங்களை குறித்து தான் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அதை அவர்கள் வேண்டும் என்று இழுத்தடித்து கடைசி இடத்தில் இந்த இடத்துல இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல கொடுத்ததுக்கு காரணம், இந்த இடத்துல மக்கள் எளிதாக வரமாட்டார்கள், இந்த இடத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய கூட்டம் சேராது என்று ஆளுங்கட்சியினுடைய வற்புறுத்தலின் காரணமாகத்தான் இந்த இடத்தை எங்களுக்கு தேர்வு செய்து கொடுத்தார்கள். ஏனென்றால் இந்த இடத்திலே நிகழ்ச்சி வைத்தால் மிகப்பெரிய ஒரு விளம்பரம் கிடைக்காது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் மக்களுடைய வெள்ளம், ரசிகர்களுடைய வெள்ளம், இந்த நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் நீங்கள் எந்த இடத்திலே அவருக்கு நீங்கள் மேடை அமைத்து பேசுவதற்கு அனுமதி கொடுத்தாலும் அந்த இடத்திலே மக்கள் அணியணியாக திரள்வார் அடையாளம். இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. எங்களுக்கு 10:30 மணிக்கு என்று கொடுத்திருக்கிறார்கள். 8 மணி நேரத்துக்குள்ளே முடிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை. எந்த விதமான அரசியல், எந்த விதமான போலீஸ் பிரச்சனையும் வராது. ஏனென்றால் மக்களை கடந்து அவர்கள் வர வேண்டும். எங்களுக்கு சரியான முறையில் இன்றைக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை. போலீசார் மக்களை ஒரு போக்குவரத்தை சரி செய்து எங்கள் தலைவர் அவர்களுக்கு ஒழுங்கான பாதை அமைத்து கொடுத்திருந்தால் நிச்சயமாக இந்த மேடை நெருங்கியிருக்க முடியும். நிச்சயமாக நெருங்கி விடுவார். எந்த விதமான அவர்கள் நேரம் குறித்துக்கு தாண்டி நிகழ்ச்சி நடத்துவதாக வராது. ஏனென்றால்
இப்போதான் நாங்கள் எங்களுடைய பிரச்சார பயணத்தை காலை தொடங்கியிருக்கிறோம். இதுக்கு பிறகு அரியலூர், பெரம்பலூர் என்று பல்வேறு தொகுதிகளில் இருக்க காரணத்தினாலே எந்த விதமான பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. சொல்லுங்க மேடம். ஹலோ சார், தமிழகத்துல எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே கொடுக்காத ஒரு நெருக்கடியையும் அழுத்தத்தையும் போலீசார் கொடுத்தாங்க, நிறைய நிபந்தனைகளை விதிச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது உண்மையா? அது மட்டும் இல்லாம அந்த நிபந்தனைகளை, அந்த நெருக்கடிகளை எல்லாம் எப்படி நீங்க சமாளிச்சீங்க, அதை பத்தி என்ன சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இந்தியாவுடைய பிரதமர் வந்து டி நகர்ல ரோட் ஷோ நடத்துறாரு, வந்தாரு, அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட போறாரு, ரோட் ஷோ நடத்துறாரு, அவருக்கு கூட அவர்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனா முதல்ல எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி பிரச்சார பயணத்தை மேற்கொள்கிற பொழுது 23 நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த 23 நிபந்தனைகள் எந்த அரசியல் கட்சிக்கும் இதுவரை தமிழ்நாட்டில் போலீசார் கொடுக்கவே கிடையாது. அப்படி என்று சொன்னால் ஒரு அழுத்தத்தை தர வேண்டும், எப்படியாவது திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை முடக்கிவிட வேண்டும், அதற்கு கூட்டம் வராமல் தடுத்து விட வேண்டும் என்கிற அந்த முனைப்போடு காவல்துறையை பயன்படுத்தி எல்லா விதமான தொந்தரவுகளையும் எங்களுக்கு கொடுத்து வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, கடந்த வாரம் திருச்சிக்கு வந்த எங்களுடைய பொதுச் செயலாளர் சாமி கும்பிடுவதற்காக ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போகிறார். அந்த இடத்துல ஏற்கனவே பக்தர்கள் குழுமி இருக்கிறார்கள், கொஞ்சம் பேர பொதுமக்கள் குழுமி இருக்கிறார்கள். அவர்கள் சாலையிலே வாகனங்களை நிறுத்தி வைத்திருந்ததற்கு எங்கள் பொதுச்சாளர் மீது அவர்கள் 2 நாட்கள் கழித்து பொய்யான புகாரினுடைய அடிப்படையிலே ஒரு எஸ்ஐனுடைய மனுவினுடைய பேரிலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்திருக்கிறார்கள். அது நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்தால் நேற்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா, அது மாத்திரமல்ல, எங்க கட்சிக்காரர்கள் எங்கேயாவது போய் ஒரு காவல்துறை அணுகி ஒரு இன்ஸ்பெக்டரையோ அல்லது ஒரு ஏசியவோ அல்லது ஒரு டிசியவோ எஸ்பி அணுகினால் அவர்களை மிரட்டக்கூடிய வகையிலே இவர்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு அறிவழகன்.